மருதாணியும் போட்டு கலந்த ஆயில். இதை பார்த்தீங்கனாலே இந்த கருப்பு உங்களுக்கு தெரியும். ஸோ இது பண்ண தைலம் இது தைலம் எப்படி அப்ளிகேஷன் பண்ணுறேன் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இதே மாதிரி நீங்கள் பண்ணலாம். இப்போ ஃபஸ்ட்டு உங்களுக்கு இன்ஃபெக்ட் ஆன இடம் இங்கே இருக்க ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் என்ன பண்ணேனாக்கா இந்த ஃபோர்ஹெட்லேருந்து ஆரம்பித்து இந்த இடமெல்லாம், அதாவது பரபரன்னு எண்ணெயை போட்டு தேய்க்கக்கூடாது. ஏன் தேய்க்கக்கூடாது? நல்லா எண்ணெய் தேய்ச்சி குழின்னு அந்த காலத்தில் சொல்லுவாங்க. பட் இப்போ அது தப்பாக வருது. ஏன்னாக்க ஆல்ரெடி உங்களுக்கு ஹேர் ஃபால் இருக்குது. ஏன் காரணம்? ஹேர் ஃபால் ஸ்கேல்ப் லூஸாக இருக்கனால உங்களுக்கு ஹேர் ஃபால் நிறைய வருது. ஸோ இந்த மாதிரி பிரித்து போடணும். அதையும் பார்த்துக்கோங்க. இந்த ஸ்கேல்ப் லூஸாக இருக்கும்போது ஹேர் ஃபால் நீங்கள் இன்னும் போட்டு பரபரன்னு தேய்ச்சிங்கனாக்க இருக்கிற 4 முடியும் கையோட ஒட்டிட்டு வந்துடும் உங்களுக்கு. ஸோ இங்கே பேக் இந்த ஃப்ரண்ட்டில் இந்த லைனில் நல்லா எண்ணெய் போடணும். ஸோ இந்த ஹேர் ஃபாலுங்கிறது உங்களுக்கு இங்கே தான் ஸ்டார்ட் ஆகும். அதோட இந்த பேக் சைடு இங்கே தான் உங்களுக்கு பிரெயின் பகுதி இருக்குது. ஸோ இந்த இடத்துலையும் நல்லா எண்ணெய் போடணும். ஸோ அதை போட்டு அந்த மாதிரி தேய்க்கும்போது கையில் இருக்கிற 4 முடியும் கையில் வந்துடும். அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்காக ஸோ இந்த மாதிரி தலை பாட்டாக பிரித்து நல்லா எண்ணெய் இந்த ஃபஸ்ட்டு இந்த லைனில் போடுங்க. அப்புறம் எடுத்து இந்த சைடில் போடுங்க. அப்புறம் இந்த சைடில் போடுங்க. அப்புறம் இந்த பார்ட்டை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு அட்ஜஸ்டன்ட் இன்னொரு பார்ட் எடுக்கலாம். நீங்கள் பார்ட்டை எடுத்துகிட்டு ஸோ திரும்ப அகெயின் இந்த லைன்ஸில் போடுங்க. திருப்பி இந்த சைடில் போடுங்க. அப்புறம் இந்த சைடில் போடுங்க. ஸோ இதே மாதிரி அவங்க ஸ்கேல்ப் பூரா பண்ணிகிட்டே வரணும். ஸோ இதெல்லாம் போட்டு முடிச்சிட்டேன் இல்லையா? நெக்ஸ்ட் ரவுண்டு என்ன பண்ணுறது? இந்த கார்னர்ஸ் போட்டு இந்த கார்னர்ஸ் வரணும். இந்த ஹேர் ஆயில் இந்த கார்னர்ஸ் வரணும். அதே இந்த கார்னர்ஸு. ஸோ இந்த கார்னர்ஸ் ஆரம்பித்து இந்த கார்னர்ஸும் போடணும். போட்டுட்டு தலையில் நல்லா போட்டாங்க. இப்போ போட்டுட்டாங்க இல்லையா? ஒரு இடத்துல ஈவனாக இருக்கும், ஒரு இடத்துல அன்ஈவனாக இருக்கும். அப்படி தான் கையில் வரும் உங்களுக்கு. ஸோ கொஞ்சம் எண்ணெய் எடுத்து நல்லா இந்த தலையில் போட்டு இந்த நுனி முடி இருக்குது பார்த்தீங்களா? இதில் வெடிப்பு வருதுன்னு நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வருது எனக்கு. ஸோ இந்த வெடிப்பு வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறதுனாக்க ஒரு 2-3 ஸ்பூன்ஸ் ஆயில் எடுத்து நல்லா இதில் போட்டு நல்லா கோம் பண்ணி விட்டுடணும். கோம் பண்ணி விட்டிங்கனாக்க இந்த ஆயில் அந்த ஸ்ப்ளிட்டெல்லாம் க்ளோஸ் பண்ணிவிடும். இந்த மாதிரி வாரும்போது என்ன ஆகுதுனாக்க ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகுது அந்த எண்ணெய். இப்போ ஃபஸ்ட்டு இந்த லாக்கு இந்த பெரிய இந்த பிக்டீன் கோம்னு சொல்லுவாங்க, பெரிய பில்சிப்பு. எதுக்கு நான் மெயினாக போடுறேன்னாக்க முதல்ல லாக்ஸ் எல்லாம் எடுக்கணும். ஸோ லாக்ஸ் இந்த எண்ணெய் போட்டோடனே தானே ஆட்டோமேட்டிக்காக கழண்டுக்கும். அப்போ தான் உங்களுக்கு அந்த எண்ணெய் ஈவனாக கீழ் வரலும் வரும் உங்களுக்கு. ஸோ அடுத்தது என்ன பண்ணணுனாக்கா இந்த ஸ்மால் டீத் கோம், இந்த கோம்பு வச்சு அப்போ என்ன ஆகும்? நம்ம பெரிய சீப்பு வச்சு எதுக்கு பண்ணோம்னாக்கா இந்த லாக்ஸ் எடுக்க தான் நம்ம பண்ணோம். ஸோ இந்த சின்ன சீப்பு எதுக்காக அப்படின்னு பார்க்கும்போது நல்லா தரோவாக அந்த ஸ்கேல்ப்பை நல்லா எப்போ எண்ணெய் போட்ட உடனே இந்த ஸ்கேல்ப் நல்லா ஒரு நெகிழ்ந்துக்கும் போது என்ன ஆகும்னாக்கா அதில் இருக்கிற எந்தெந்த இடத்துல முடியலையோ அந்த ஹோல்ஸ் எல்லாம் கொஞ்சம் வைடன் ஆகிக்கும். அதுக்கு இந்த நெருக்கமாக அந்த சீப்பு வரும்போது நல்லா உங்களுக்கு ஒரு இடம் கூட இன்ச்சு கூட விடாமல் நல்லா உங்களுக்கு இது சர்க்குலேட் ஆகும் இந்த எண்ணெய். இப்போ நெக்ஸ்ட்டு என்ன இதுனாக்கா இதுதான் முக்கியமான கோம். உங்களுக்கு லைஸ் கோம்னு பேர். இது பேர். இதை இதால் நல்லா கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து வரும்போது ஆக்சுவலாக இதுதான் ட்ரீட்மெண்ட்னு பேர். இதை கொடுத்து வரும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னாக்க நல்லா அந்த ஒரு அதாவது அந்த ஊசி முனை அளவு கூட இடம் இல்லாமல் நல்லா இந்த எண்ணெய் சர்க்குலேட் ஆகும். அப்படி சர்க்குலேட் ஆகும்போது இதை கொஞ்சம் அழுத்தி வரும்போது இந்த ஹேர் ஹோல்ஸ்லாம் நல்லா ஓப்பன் ஆகிக்கும். ஓப்பன் ஆனவுடனே என்ன ஆகும்? உள்ளுக்குள்ளே ஏதோ ஒரு பிளாக் இருக்குது இல்லையா? அந்த பிளாக்கு இதை சூடு டக்குன்னு வெளியில் போயிடும். அது எப்படி வெளியில் போகுதுன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்னாக்கா தலை குளிக்கும் போது சூடு நல்லா வெளியில் போகும். அதை வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அப்போ உள்ள வேக்யூம் பிளேஸ் வந்துச்சு இல்லையா? அப்போ இந்த இடத்துல இந்த எண்ணெய் போய் செட்டில் ஆகிக்கும். வெளியிலேருந்து உங்களுக்கு ஆக்சிஜன் செட்டில் ஆகிக்கும். இன் அண்ட் அவுட் சர்க்குலேஷன் வரும்போது இது நல்லா முடி பூஸ்டர் மாதிரி தலை பூரா நல்லா வரும். தேடும் கண் பார்வை தவிக்க துடிக்க கம் டாலே. அட மீசக்காரி. அட சொட்டதல. எங்க மீச? விஜய் ஆயுர்வேதிக் ப்ராடக்ட் யூஸ் பண்ணே போயிடுச்சு. எங்க உங்க சொட்ட? நானும் விஜய் ஆயுர்வேதிக் ப்ராடக்ட் யூஸ் பண்ணா போயிடுச்சு. எண்ணெய் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன்? நெக்ஸ்ட்டு
இது வந்து பேக். எல்லாம் நீங்கள் கவனிக்க வேண்டியதுனா எல்லாமே இயற்கை பொருட்கள். கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ் ஒன்றும் கூட இதில் கிடையாது. ப்ரிசர்வேட்டிவ் கூட கிடையாது. ப்ரிசர்வேட்டிவ் கூட உங்களுக்கு வந்து வேம்பு, எட்டிப்பட்டை இந்த மாதிரி தான் போட்டிருக்கேன் நான். எல்லாம் உங்களுக்கு வந்து இயற்கை ப்ராடக்ட்ஸு. இயற்கை உங்களுக்கு நல்லதான் செய்யும், தவிர்த்து கெடுதல் செய்யாது. அந்த பேக், அந்த பவுடர்ஸு, அதான் ஹேர் ஒயிட்லைசர், ஸ்கேல்ப் ஒயிட்லைசர், அந்த ஸ்கேல்ப்பை நல்லா பலப்படுத்துறதுக்கான ஒரு பவுடர். அந்த பவுடரோட ஃப்ரெஷ்ஷு மருதாணி, ஃப்ரெஷ்ஷு வந்து இது கருவேப்பிலை ரெண்டையும் நல்லா அரைச்சி பால், மில்க் ப்ரோட்டீன் இருக்குது இதில், இந்த பாலில் கலந்து பேக் மாதிரி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதையும் போடணும். இதை போட்டு பாருங்கள், இப்படி போடணும். ஃபஸ்ட்டு இங்கெல்லாம் உங்களுக்கு போல்னஸ் நிறைய இருக்கிறதுனால இந்த இடத்த ஸ்டார்ட் பண்ணணும். வர முடி கருப்பாக வரணும் இல்லையா, அதனால் இதை வந்து அந்த கருவேப்பிலை கொஞ்சம் நிறையவே போட்டிருக்கேன். ஸோ இப்படி போடணும். இந்த நெத்தியில் பத்து போடுற மாதிரி போடணும். அந்த முடியை தூக்கி விட்டுட்டு எங்கெங்கே போல்னஸ் இருக்கோ அங்கெல்லாம் கண்டிப்பாக போடணும். இது நம்ம மிரரில் பார்த்துட்டே நம்மளே போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ மிரரில் பார்த்துட்டே போடலாம். இந்த லைன்ஸில் இதை வந்து நல்லா திருப்பி பார்ட் பண்ணி தலை ஸ்கேல்ப்பில் போடணும். முடிக்கு சொல்லலை நான், இதை ஸ்கேல்ப்பில் போடணும். இதை வந்து இந்த மாதிரி பிரித்து நல்லா இப்படி பிரித்து இதை தலை தோலில் போடணும். இதை அதுதான் முக்கியம் இங்கே. அதே மாதிரி இது ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணிடலாம். உங்களுக்கு புரியணுங்கிறதுக்கோசம் நான் நிதானமாக மெதுவாக செய்கிறேன். பட் வந்து நீங்களாக பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கனாக்க இதை உங்களுக்கு வந்து 2-3 நிமிஷத்துலேயே அதை முடிச்சிடலாம். ஆயில் அப்ளிகேஷன் எல்லாம் பண்ணிவிட்டு கடகடன்னு தலை நல்லா வாரிட்டு அப்புறம் அந்த பேஸ்ட் எடுத்து தலையில் போட்டு நல்லா உங்களுக்காக ஒரு டைம் வந்து ஒரு டிவியோ ஏதோ ஒன்று பார்த்துட்டு ஏதோ ஃபோனில் யாராட்டையாவது கூட பேசலாம். நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் போய் குளிச்சுட்டு வாங்களேன். அப்புறம் எப்படி இருக்குதுன்னு அப்போ தான் உங்களுக்கு தெரியும். குற்றாலம் ஃபால்ஸும் உங்கள் வீட்டுக்கு வந்த மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் கருவேப்பிலை வாசனையும் மருதாணி வாசனையும் பிடிக்காதவங்க உலகத்துலேயே யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ இதை நல்லா இந்த மாதிரி ஒரு 2-3 மினிட்ஸில் நீங்கள் போட்டுடலாம். போட்டுட்டு உங்கள் கையில் இருக்கிறதுல நல்லா இதில் வந்து இந்த முடியிலையே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி நல்லா கை கழுவின மாதிரி பண்ணிடலாம். பண்ணிவிட்டு நல்லா ஹாப்பியாக ஒரு நாட் போட்டுட்டு தலையில் உங்களுக்கு பிடிச்ச சீரியலோ இல்லை உங்களுக்கு பிடிச்ச, அதாவது இது உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஆன்லைன் சேட்டோ இல்லைனாக்கா உங்களோட ஒரு ஃப்ரெண்ட்ஸோட பேசுகிறதோ, ஜஸ்ட் ஒரு வெக்கேஷன், அந்த 1 ஹவருங்கிறது உங்களோட வெக்கேஷன். இப்போ எண்ணெய் போட்டாச்சு, அவங்களுக்கு பேக்கும் போட்டாச்சு. இப்போ எண்ணெய் சுற்றியும் ஒரு கருவேப்பிலை மணம் வந்துட்டுருக்குது. ஸோ கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷம் தான் உங்களை ஊற வைக்க போகிறேன். ஊற வச்சுட்டு இந்த பவுடர் போட்டு வாஷ் பண்ண போகிறேன். இந்த பவுடரில் என்ன இருக்குது, இந்த பவுடர்லேயும் மருந்து இருக்குது. இந்த பவுடரில் உங்களுக்கு வந்து 90% மாய்ஸ்சரைசர் இருக்குது. அதை தவிர்த்து அந்த சீசனல் பூக்கள் இருக்குது, பாதாம் இருக்குது, அந்த மாதிரி தலைக்கு குளிர்ச்சி கொடுக்கக்கூடிய சாமான்கள் எல்லாமே இருக்குது. இது வந்து ரொம்ப இந்த காலேஜ் படிக்கிறவங்களுக்கு, அப்புறம் இன்ஜினியரிங் படிக்கிறவங்களுக்கு, அந்த மைண்ட் ஒர்க் நிறைய இருக்கிறவங்களுக்கு, இன்னும் சின்ன குழந்தைங்களேருந்து கூட ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த பவுடர் வந்து ரொம்ப அற்புதமான ஒரு மருந்து. ஸோ இதை போட்டு அவங்க வாஷ் பண்ணிட்டு வந்த உடனேயே அவங்க ஹேர் டெக்ஸ்சர் என்ன கலரில் இருக்குது, அவங்க ஹேரில் நல்ல ஓரளவுக்கு பளபளப்பு வந்திருக்குதா அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். ஸோ அது வந்துச்சுனாக்க இந்த ஃப்ரண்ட்லலாம் ஹேரும் ஒரு 2-3 மந்த்ஸ் தொடர்ந்து போட்டாங்கனாக்க ஃப்ரண்ட்டில் இல்லாமல் நல்லா ஹேர் வந்துடும். இன்னும் புஷ்ஷியாக ஹேர் நல்லா வரும். ஸோ அதுக்கான ஒரு ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு, மருந்து வேலை பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அப்படிங்கிறது எப்படி நீங்கள் வச்சு கண்டுபிடிக்கலாம்னாக்க இந்த ஹேர் கலர் ப்ரௌன்லேருந்து பிளாக் டின்ட்டுக்கு மாறி இருக்கும். அப்புறம் இன்னொன்று என்னக்க அந்த ஹேரில் வந்து ஒரு லைஃப் வந்திருக்கும். ஸோ அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிக்கலாம். தேடும் கண் பார்வை தவிக்க துடிக்க. கம் டார்லிங். அட மீசக்காரி, அட சொட்டத்தல, எங்க உன் மீச? விஜய் ஆயுர்வேதிக் ப்ராடக்ட் யூஸ் பண்ண போயிடுச்சு. எங்க உங்க சொட்ட? நானும் விஜய் ஆயுர்வேதிக் ப்ராடக்ட் யூஸ் பண்ண போயிடுச்சு. இப்போ நான் ஹேர் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கேன். நீங்கள் பார்த்தீங்க, நல்ல ஒரு கருவேப்பிலை எண்ணெய் போட்டேன். அப்புறம் நல்லா வாசனை கருவேப்பிலை மணக்க கருவேப்பிலையும் அந்த இது மருதாணியும் நல்ல மணத்தோடு இன்னும் இருக்குது. அந்த பேக் போட்டேன். அப்புறம் திருப்பி பவுடர் போட்டு வாஷ் பண்ணியிருக்கேன். இல்லை இது நல்லா ஒரு 10 நிமிஷம் கூட ஊறி இருக்க மாட்டாங்க அவங்க போய் உடனே வாஷ் பண்ணிட்டு வந்துட்டாங்க. ஸோ இதில் உங்களோட நல்லா வேலை செய்யுது அப்படிங்கிறது எப்படி தெரிஞ்சுக்கலான்னு நான் சொன்னேன்னாக்க, இது என்னன்னாக்க ஃபஸ்ட்டு இவங்க கலர் ஆஃப் த ஹேர் மாறி இருக்கா. முன்னாடி பார்த்தீங்கல்ல இவங்க ஹேர் எப்படி இருந்ததுன்னு, ப்ரௌனிஷ் டின்ட்டுன்னு வந்ததுன்னு சொன்னேன் இல்லையா. இப்போ இவங்க கலர் ஆஃப் த ஹேர் வந்து என்ன மாதிரி மாறி இருக்கா அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு இதில் தான் பார்க்கணும். செகண்டு, இதில் ஒரு பளபளப்பு வந்திருக்கா அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ இந்த ரெண்டும் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்டர் நல்லா வந்திருக்கனால இந்த ப்ராடக்ட் வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிச்சு அப்படிங்கிறது அர்த்தம். போன வாரம் நான் உங்களுக்கு காமிச்சேன் இவங்க ஹேர் எந்த மாதிரி இருந்தது.
ஹேர் வந்து கலர் வந்து என்ன கலரில் இருந்தது, ப்ரௌனிஷ் டின்ட்டில் இருந்தது, உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் அவங்க ஹேர் வந்து டல்லாக இருந்ததுன்னு சொன்னேன். அப்போ அதுக்கான ட்ரீட்மெண்ட் வந்து நான் அந்த நல்ல கருகப்பிலை எண்ணெய் போட்டேன். அப்புறம் இந்த கருகப்பிலையும் மருதாணியும் நல்ல மணம் இன்னும் கூட என் கையில் இருந்துகிட்டே இருக்குது. அந்த பேக் போட்டு அவங்கள கொஞ்சம் நேரம் தான் ஊறினாங்க. அப்புறம் ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்தாங்க. இப்படி தொடும்போதே என் கை நல்லா சில்லுன்னு தெரியுது. ஸோ இதை வந்து இப்போ இவங்க ஹேர் கலர் என்ன கலர் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் எனக்கு அசஸ் பண்ணி சொன்னோம். நீங்கள் தான் ஜட்ஜ் இதில். இதை வந்து கலர் மாறி இருக்கா, நல்ல கருப்பு டிண்ட் இருக்கா பாருங்கள். ரெண்டாவது ஹேரில் ஒரு பளபளப்பு வந்திருக்கா. இது ரெண்டு தான் இம்மீடியட்டாக உங்களுக்கு காமிக்கும் இது. ஸோ இது ரெண்டும் நீங்கள் வந்திருக்கு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாக்க இந்த ப்ராடக்ட்டு கண்டிப்பாக ஃபஸ்ட் கிளாஸாக வேலை செய்யும். உங்கள் ஹேர் ஃபால் அரெஸ்ட் ஆகும். ஹேர் க்ரோத்து நல்லா அடர்ந்து நீட்டமாக நல்ல ஒரு கருப்பு பளபளப்பான கருப்போடு இந்த தைலங்களும் பொடிகளும் உங்களுக்கு கொண்டு வரும். ஸோ உங்களுடைய ஃபீட்பேக்கு, உங்களுடைய சந்தேகங்கள், நீங்கள் என்ன பேசுகிறீங்களோ அதெல்லாம் கேட்கறதுக்கோசம் நான் அந்த ஃபோனில் நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு இமெயில் பண்ணலாம், ஆன்லைன் சாட் கூட பண்ணலாம். உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் பண்ணலாம். உங்களுக்காக நான் காத்துட்ருக்கேன். ஹாய், என்னோடய பேர் ஹேமா. மேடம் வந்து எனக்கு இந்த ஹேர் ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆயில் அப்ளை பண்ணியிருப்பாங்க. ரொம்ப ஹீட்டாக இருந்தது, ஹீட் எக்ஸ்போஸ் ஆகிறதுனால நல்லா ஃபீல் பண்ண முடிஞ்சுது. அப்புறம் அந்த பேக் தடவுனாங்க, நல்லா கூலாக இருந்தது. அப்புறம் அந்த பவுட்ரு போட்டு வாஷ் பண்ணேன், நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. இந்த ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா நான் 2 to 3 டைம்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணியிருக்கேன். நல்லா ரிசல்ட் இருக்குது. இந்த ப்ராடக்ட்டோட பெரிய அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பியூட்டி பார்லர் போகணுன்னு அவசியமே கிடையாது. வீட்டில் நீங்களே ஓனாக வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வேறு 56 வகையான ஹெர்பல்ஸ் வேறு யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் எக்ஸலண்ட் ரிசல்ட் இருக்குது. தேடும் கண் பார்வை தவிக்க துடிக்க. கம் டாலே. அட மீசக்காரி. அட சொட்டத்தல. எங்க மீச? விஜய் ஆயுர்வேதிக் ப்ராடக்ட் யூஸ் பண்ண போயிடுச்சு. எங்க உங்க சொட்ட? நானும் விஜய் ஆயுர்வேதிக் ப்ராடக்ட் யூஸ் பண்ண போயிடுச்சு. விஜய் டிவி நேயர்களுக்கு மகாலட்சுமியின் வணக்கம். போன வாரம் நீங்கள் ஹேர் ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்க. இந்த வாரம் நான் சொல்ல போகிறது ஸ்கின்னுக்காக. ஸோ இந்த ஸ்கின்னில் என்ன டாபிக் எடுத்திருக்கோம் அப்படின்னு சொன்னாக்கா ஃபேர்னஸ். எல்லாருமே விரும்புகிறது. எல்லாருக்குமே ஒரு சிகப்பு ஒரு அழகு, சூடு ஒரு ரோசி அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி சிகப்பான சருமம் எல்லாருமே வேணும்னு விரும்புவாங்க. அப்படி சிகப்பான சருமம் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் சிவப்பு வேணுமான்னா கூட வேணும்னு தான் சொல்லுவாங்களே தவிர்த்து எனக்கு நான் ஆல்ரெடி நல்லா ஃபேராக இருக்கேன் எனக்கு போகிறோன்னு யாருமே சொன்னதே இல்லை. ஸோ இது சிகப்பான சருமம் ஃபஸ்ட்டு கொண்டு வரணும். இதுக்காக லட்சக்கணக்கான ரூபாய்கள் எல்லாம் செலவு பண்ணுறாங்க. பட் எங்கே போகிறோன்னு தெரியாமல் செஞ்சிட்ருக்காங்க. அதான் மனசுக்கு ரொம்ப வேதனையான விஷயம் ஒன்று. இந்த சிகப்பு மட்டும் வந்தால் போகாது, ஒரு பளபளப்பான ஒரு சிகப்பு வரணும். சிகப்புனாக்க நல்ல வெளுப்பு வரணும். அதோட உங்களுக்கு வெளுப்பு, சிகப்பு, பளபளப்பு மூணும் கலந்தது தான் உண்மையான சிகப்பு நிறம் அப்படின்னு சொல்கிறது. இதை உங்களுக்கு நேச்சுரல் ப்ராடக்ட்ஸில் தான் கொண்டு வர முடியுமே தவிர்த்து உங்களுக்கு கெமிக்கல் ப்ராடக்ட்ஸில் ஒரு நாளும் கொண்டு வரவே முடியாது. உங்களுடைய சருமத்தை நேச்சுரலாக ஒரு கலர்லேருந்து கருப்பு கலர்லேருந்து வெள்ளை கலருக்கு, அதாவது சிகப்பு கலருக்கு மாற்றத்துக்கான ட்ரீட்மெண்ட்டை. இப்போ கெமிக்கல் ப்ராடக்ட்ஸில் நீங்கள் போடுறது என்னன்னாக்க உங்களுக்கு அந்த சமயத்துக்கு உங்களுக்கு அந்த கெமிக்கல் ப்ராடக்டோட எஃபெக்ட் இருக்கிறவர்களும் நல்ல மேக்கப் போடுறது, ஒரு இடத்துக்கு போகிறது, ஒரு பார்ட்டி போகிறது, இல்லைனாக்கா ஒரு செஞ்சவங்க வீட்டு விசேஷத்துக்கு போகிறது, கல்யாணங்களுக்கு போகிறது, அப்போ அந்த சமயத்துக்கான ஒரு சிகப்பு கலர் நல்ல ஒரு க்ளோ கலர் கொடுக்கும், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நீங்கள் நல்லா யோசனை பண்ணி ஆராய்ஞ்சு பார்த்தா திரும்ப நான் இங்கிலீஷ்காரங்க தான் உங்களுக்கு முன்னுதாரணமாக